ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நம்ம ரிலாக் டு த கேண்டபரி டேல்ஸில் வந்து ஃப்ரையருக்கு அப்புறம் டேல் சொல்ல வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சமணர். ஸோ சமணரோட டேல் வந்து நம்ம இப்போ தமிழில் பார்த்துடலாம். ஓகே, ஃப்ரையர் வந்து நம்ம சமணரை வந்து அசிங்கப்படுத்தி கேவலமாக பேசியிருப்பான். நம்ம இந்த ஹெல்லுக்கு போகிற மாதிரிலாம் பேசியிருப்பான். போன டேலில் வந்து பார்த்துருப்போம். பார்க்காதவங்களுக்கு கீழே வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சமணர் வந்து என்ன டேல் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அது பயங்கரமாக கோவம் அடைஞ்சிருவார் அவனோட டேல். ஆஃப்டர் ஹஸ் ஃப்ரையரஸ் டேல் சமணர் ஆங்கர், பயங்கரமாக கோவப்பட்டுருவான். இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரையர் பற்றி நம்ம சமணர் வந்து சொல்ல போகிறோம். என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். A certain friar sing prayers to help release soul from purgatory in exchange for money and food. இப்போ ஃப்ரேயருக்கு வந்து என்னென்னா, இந்த டேலில் சமணரோட டேலில் ஃப்ரேயர் தான் வந்து ஒரு மெயின் கேரக்டர். அவன் வந்து ஃப்ரேயர் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு ப்ரீச் பண்ணக்கூடியவன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரேயர் பண்ணி அவங்களோட சோலை வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி அது மூலமாக காசு, உணவு இதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு ஆள். அதாவது ஏமாத்துக்காரன். அவனுக்கு எதுவுமே தெரியாது ப்ரேயர்லாம், பட் இதை வச்சு பணம் சம்பாரிச்சிட்டு இருப்பான். அப்புறம் வந்து ஹி டெல்ஸ் பீப்புள் தட் ஈவன் ப்ரேயர்ஸ் குயிக்லி சங் கேன் டூ த ட்ரிக். நான் வந்து வேமா பாட்டு பாடக்கூடியவன், ப்ரேயர் பண்ணக்கூடியவன் சொல்லிட்டு பீப்புளை வந்து ஏமாற்றி உடம்பு சரியில்லை அவங்ககிட்ட போயிட்டு பாட்டு பாடி பணம் சம்பாதிக்கிறது. Writes down the name of those he promises to pray for with தன். அதாவது வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து நான் உங்களை கண்டிப்பாக குணப்படுத்திடுவேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு எதுவுமே சும்மா போயிட்டு ஃபேக்காக பாட்டு பாடியிருப்பான். எனக்கு குணமே ஆகாது, ஆனால் காசு மட்டும் வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கேரக்டர் இது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஒன் டே ஹி விசிட் த ஹவுஸ் ஆஃப் சிக் மேன் நேம்டு தாமஸ். அதாவது நம்ம ஃப்ரையர் வந்து இந்த கதையில் ஒரு ரொம்ப உடம்பு சரியில்லாத ஒரு ஓல்டு தாமஸை போய் பார்க்க போகிறாரு. அவருக்கு வந்து பாட்டு பாடி அவரை வந்து உடம்பு சரியாக ஆக்க வைக்க போகிறாரு. ஹோப்பிங் ஃபார் ஃபுட் மீல் அண்ட் போஸ்ட் அபவுட் ஹிஸ் ரெகுலர் ப்ரேயர்ஸ். அவன் வந்து எப்போயுமே ஏமாற்றி பாட்டு பாடுற ஒரு பாட்டும் அவனோட எப்படியாவது ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ஃப்ரேயர் வந்து அவன் வீட்டுக்கு போகிறான். ஹி ஆல்சோ கிரீட்ஸ் தாமஸ் ஒய்ஃப் எம்ப்ராசிங் அண்ட் கிஸ்ஸிங் ஹேர். ஓல்டு தாமஸோட வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஓல்டு தாமஸ் வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துட்ருக்கான். அவங்க ஒய்ஃபும் வந்து வெல்கம் பண்ணுற ஒய்ஃபை வந்து டக்குன்னு வந்து லஸ்ட்டில் என்ன பண்ணுறான், அந்த ஒய்ஃபை வந்து கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணோன்னே ஹி டெல்ஸ் ஹிம் தட் தாமஸ் இஸ் இரிட்டேட்டபிள் அண்ட் ஹி ஹாட் டு ப்ளீஸ் அண்ட் ரிவீல்ஸ் தட் ஹர் பேபி டைட் 2 weeks பிஃபோர். அவன் வந்து தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி 2 வாரத்துக்கு முன்னாடி தான் என்னோடய பேபி வந்து இறந்து போனான். ஸோ அந்த மாதிரி இறந்து போக வைக்காமல் இவர் எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்டு கெஞ்சிட்டு போகிறான். த ஃப்ரேயர் டெல்ஸ் ஹர் ஹி ஆல்ரெடி நோஸ் திஸ் நியூஸ் பிகாஸ் பை வாரத்துக்கு முன்னாடி உங்கள் பாப்பா இறந்து போனது. அவங்களுக்கு நான் ஒரு ப்ரேயர் பண்ணி என்ன பண்ணிட்டேன், ஹெவனுக்கு வந்து போக வச்சிட்டேன். ஸோ நீங்கள் அதை பற்றி எந்த உரையும் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறான். ஹி சேஸ் தட் த ஃப்ரையர்ஸ் ஆர் ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் தீஸ் ரெவல்யூஷன்ஸ் பிகாஸ் தே ரெகுலர்லி ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. வந்து என்ன சொல்கிறான்னா, ஃப்ரேயர் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும் ரெவல்யூஷன்ஸ்னாலையும் ரெகுலராக ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே வந்து பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் வந்து உங்களோட மனசையும் உடம்பையும் எங்களால் சரி பண்ண முடியுன்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கான். He continues to talk at length about how poor, humble and chaste friars are. அவன் வந்து கண்டினியூவாக என்ன பண்ணிட்டு இருக்கான், லென்த்தாக அவனோட வந்து புவரையும் அவனோட ஹம்பிள் பற்றியும் அவனோட சாஸ்ட் பற்றியும் அப்புறம் அவனோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் பற்றியும் அவகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். திஸ் தென் சேஸ் ஹி அண்ட் த ஃப்ரையர்ஸ் ஹேவ் பின் ப்ரேயிங் கன்சிஸ்டன்ட்லி ஃபார் தாமஸ். அவனும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஓல்டு தாமஸ் வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே, தாமஸ் சேஸ் தட் ஆல் த ப்ரேயிங் ஹேஸ் நாட் டன் மச் குட். நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, பட் எனக்கு வந்து எதுவுமே சரியாகிற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா இவனுக்கு தெரிஞ்ச அந்த பொய்யான பாட்டையும் ப்ரேயர் பாட்டையும் இவனுக்கு தெரிஞ்ச அந்த பொய்யான ஒரு மந்திரத்தையும் சொல்லிவிட்டு சொன்ன எப்படி உடம்பு சரியாகும். ஆக்சுவலி சொன்னால் சரியாகுது. நம்ம உடம்பு சரியாகணும் அப்படின்னா
நாம தான் நல்லா சாப்பிட்டுக்கணும், நாம தான் நல்லா பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பாட்டு பாடுனா சரியாயிரும் அப்படின்ற ஒரு பொய்யான விஷயத்த வந்து யூட்டிலைஸ் பண்ணி அதில் பணம் சம்பாதிக்கலாம், காசு சம்பாதிக்கலாம். நீங்கள் வந்து அப்போ வந்து தாமஸ் சொல்கிறான் ஃப்ரேயரை பார்த்து பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு சரியாயிரும். நான் பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு திரும்பி ஆரம்பிக்கிறான். இந்த பிரேயர் வந்து பத்தல. இன்னும் நீங்க நல்லா பிரேயர் பண்ணணும். அப்பதான் என் உடம்பு சரியாகுன்ற மாரி சொல்றான். ஆல்தோ ஹி ஹஸ் கிவன் குட் டீல் ஆஃப் மனி. ஓகே, நான் உங்களுக்கு நல்லா பிரேயர் பண்றேன். அந்த நல்லா பிரேயர் பண்றதுக்கு கொஞ்சம் மணி செலவாகும். நம்ம வந்து டீலிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோனே, தாமஸ் வந்து ஹி இஸ் ஸ்டில் அன்வெல். அவனாலயும் முடியல. இன்னும் ரொம்ப முடியாம போகுது. த ஃப்ரேயர் ரிப்ளேஸ் தட் ஹி அண்ட் ஹிஸ் ஃப்ரேயர்ஸ் would do better job and that Thomas should give them money instead. கண்டிப்பாக என் உடம்பு சரியாயிருச்சுன்னா உங்களுக்கு நிறையா மணி கொடுக்குறேன், நீங்கள் இதை விட நல்ல பெட்டர் ஜாப்க்கே போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி ஓல்டு தாமஸ் வந்து நம்ம ஃப்ரேயரை பார்த்து சொல்கிறான். ஃப்ரேயரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஏன்னா அது இவனுக்கு தேவை பணம், ஃப்ரேயருக்கு தேவை. உனக்கு உடம்பு சரியாகுதோ இல்லையோ சும்மா வந்து பாட்டு பாடிட்டு பணம் சம்பாதிக்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு அந்த மணி டீலிங்க்கு வந்து ஒத்துக்கிறாங்க. Then he chastises Thomas for being angry with his wife. என்னதான் இருந்தாலும் நம்ம தாமஸ் வந்து அந்த கிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறான். கிவிங் செவரல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பேட் திங்ஸ் தட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் தி சின் ஆஃப் ஆங்கர். இதுவும் வந்து ஒரு சின் ஆஃப் ஆங்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹி அகெயின் ஆஸ்க் ஃபார் டொனேஷன். திரும்பியும் ஃப்ரேயர் வந்து அவங்ககிட்ட டொனேஷன் வந்து டிமாண்ட் பண்ணுறான். தாமஸ் வந்து டெல்ஸ் ஹிம் டஸ் நாட் ஹேவ் அ டொனேஷன். என்கிட்ட வந்து டொனேஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி தாமஸ் சொல்கிறான். விச் த ஃப்ரேயர் ஷுட் டிவைன் ஈக்குவலி அமாங் தெம் செல்ஸ். எனக்கு இல்லை, என்னோடய கான்வென்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுங்க, நாங்கள் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறோன்ற மாதிரி சொல்கிறான். நெக்ஸ்ட்டு வந்து பட் ஹி ஹாஸ் ஹிடன் இன் பெனித் his buttocks. The friar reached into Thomas' pants to find the gift. சரி, ஓகே, உங்களுக்கு என்ன இது தானே வேணும், டொனேஷன் தானே வேணும், அவன் படுத்துட்டு இருப்பான்ல, படுத்த படுக்கையா, கரெக்டாக என்னோடய முதுகுக்கடியில் ஒரு கிஃப்ட் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு தேவையான பணமும் உங்களுக்கு கான்வென்ட்டுக்கு தேவையான டொனேஷன், எங்களுக்கு தேவையான கோல்டு எல்லாமே வந்து தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நம்மளும் ஃப்ரேயரும் என்ன பண்ணுவான், சரி ஏதோ கிஃப்ட் வச்சுருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அடியில் வந்து கையை விடுவான். பார்த்தா தாமஸ் ஃப்ரேயருக்கு வந்து அவனோட பட் அதுக்கு அடியில் வந்து கையை விட்டோடனே வந்து கிஃப்ட்டு நினைத்து கை விடுவான். தாமஸ் லெட்ஸ் லூஸ் அ லவுட் ஃபாட். இது வந்து உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழில் சொன்னால் ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ மீனிங் புரியலைன்னா பார்த்துக்கோங்க. தாமஸ் லெட்ஸ் லூஸ் அ லவுட் ஃபாட். அதாவது நம்ம ஸ்டைலில் சொல்லணுன்னா அவன் கை வச்சிருக்கிற இடத்துக்கு நேரம் என்ன பண்ணிடுவான்னா பாம்பு போட்டுருவான். அவ்வளோதான், இதான் வந்து மீனிங்கும். ஓகே, த ஃப்ரேயர் ரன்ஸ் ஆஃப் ஃபியூரியஸ் அண்ட் டெல்ஸ் அ ஸ்டோரி தாமஸ் ரூட் பிஹேவியர் டு லார்ட் அண்ட் ஹிஸ் லேடி. வேமா என்னடா கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு பாம்பு போட்டு விட்டான்னு சொல்லிட்டு கை எடுத்துட்டு அவன் மூக்கை பொத்திட்டு ஓடியே போயிடுவான். ஓடி போயிட்டு அவனை அனுப்புன அந்த அவனோட கான்வென்ட்டு கலீக் அந்த லார்டுக்கிட்டையும் லேடிக்கிட்டையும் அவனோட பிஹேவியரை பற்றி ரொம்ப கேவலமாக சொல்லுவான். அந்த மாதிரி நான் வந்து பாட போனேன், நான் தாமஸ் வந்து இப்படி ஃபேட் பண்ணிட்டான், லவுட் ஃபேட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹூ ஆர் வெரி பர்சில்ட் அபவுட் ஹவு இட் வுட் பி பாசிபிள் டு டிவைட் அ ஃபாட் இன் ஈக்குவல் பார்ட்ஸ். உடனே இவங்க என்ன நினச்சிருப்பாங்க, காசு கொண்டு வந்தால் நம்ம எல்லாருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கிஃப்ட்டு கொண்டு வந்தால் ஷேர் பண்ணிக்கலாம்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பானுங்க. பட் அவனுக்கு கிடைச்சது ஃபேட்டு தான், எஃப்ஏஆர்டி ஃபேட்டு தான் கிடச்சிருக்கும். அந்த ஃபேட்டை வந்து எப்படி வந்து நம்ம வந்து செவரல் பண்ண முடியும், அது காற்றோட காற்றா பறந்து போயிருக்குமே அப்படின்ற மாதிரி பேசி சிரிச்சிட்டு இருப்பானுங்க. இந்த லார்ட் ஸ்கொயர் கம்ஸ் அப் வித் த இந்த சொல்யூஷனுக்கு வந்து பதில் சொல்லுவான். சொல்யூஷன் அப்புறம் வந்து விச் சீம்ஸ் குட் டு எவ்ரி ஒன் பட் த ஃப்ரேயர். எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக போய் அவனை பார்த்து கேவலமாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஃப்ரேயர் மட்டும் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். ஏன்னா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல, காசு லஞ்சமாக கேட்க போயிட்டு. ஸோ வந்து லஞ்சம் கேட்குறவனுக்கும் தொழிலில் சம்பாதிக்கிறவனுக்கும் இதுதான் தண்டனை அப்படின்ற மாதிரி சமணர் வந்து சொல்லியிருப்பான். ஃப்ரேயர் அசிங்கப்படுத்தியிருப்பான். ஓகே, நெக்ஸ்ட்டு டேல் வந்து யாரோட டேல் அப்படின்றத தமிழில் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் இது வரைக்கும் போட்ட டேல் எல்லாமே வந்து லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.